சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் நாடோடிகளாக பிழைப்பு தேடி மதுரையை நோக்கி வர்றாங்க. அப்போது இப்போ இருக்கிற மாட்டுத்தாவணி என்கிற பகுதி நகரமயமாக்கப்பட்டிருப்பதை போல இல்லாம 200 வருடங்களுக்கு முன்பு அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. அந்த இடத்திற்கு கணவன் பெரியசாமியும் மனைவி வள்ளியம்மாளும் வருகிற போது பொழுது சாய்ந்து இருட்ட துவங்கிருச்சு. இனிமே தங்களுடைய பயணத்தை தொடர முடியாதுன்னு முடிவு செஞ்ச பெரியசாமி ஐயா தன் மனைவியிடம், நாம இன்றைய ராத்திரி பொழுதை இங்கேயே படுத்து தூங்கிட்டு விடுந்ததும் மதுரை நகரம் நோக்கி போகலாம் என்று முடிவு செஞ்சு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அந்த வனப்பகுதியில் படுத்து தங்கள் வாழ்க்கையை நினைத்து சிந்தனை செய்தபடியே வள்ளியம்மாவும் பெரியசாமி ஐயாவும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்போ வள்ளியம்மாவினுடைய கனவில ஆஜானு பாகுவான உடம்போடும் சந்தன வாசத்தோடும் குங்கும பொட்டோடும் முறுக்கு மீசையோடும் ஜடாமுடியோடும் வந்த ஒரு பெரிய ஐயா, நான் நீ இருக்கிற இடத்துல இருந்து 8 அடி தூரத்துல 8 அடி ஆழத்துல பூமியில புதஞ்சு கிடக்கேன். என் மண்ணை மதிச்ச நீயும் உன் புருஷனும் என்ன தோண்டி எடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழையடி வாழையா உன் வம்சம் இங்கேயே வாழ நான் வழி செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கம்பீர